ஸ்ரீ பூதநாத கீதை பகுதி 8. பகுதி 8இல் அத்தியாயம் 4 தொடர்ச்சி. ஸ்லோகம் 20. பகவான் சொல்கின்றார், குரு என்ற பெயரில் எத்தனையோ பேர் சிஷ்யர்களின் பணத்தை அபகரிப்பவர்களாக இருக்கிறார்கள். ராஜனே, சிஷ்யர்களின் துயரத்தை போக்கும் குருவினை காண்பது மிக அரிது. இது 20வது ஸ்லோகத்தை சொல்றாரு. படிக்கும் போதே கொஞ்சம் எளிமையாக புரியும். இந்த கலியுகத்தில் நிறைய இடங்கள்ல குரு என்ற பேரில் தானே இறைவன் தானே குரு என்ற நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் தன்னுடைய சிஷ்யர்களிடமிருந்து பணத்தை அபகரிப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற வார்த்தையை தான் சொல்றாரு. ஸோ உண்மையான இங்கே குருவை காண்பது மிக அரிது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் உண்மையான குருவாக இருக்கிறாரோ அவர் இங்கு பணம் எந்த இடத்திலும் அவர் வாங்க மாட்டார். இதற்கு உதாரணம் பார்த்தோம்னா, நம்ம திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி இருந்தார், சேஷாத்ரி சுவாமிகள் இருந்தாங்க, விசிறி சுவாமிகள் இருந்தாங்க, வள்ளலார் இருந்தார். ஸோ இவங்க எல்லாருமே ஞான நிலையில் இருக்கக்கூடியவங்க தான். இவங்க மட்டும் இல்லை, நம்ம நால்வர் எடுத்துக்கலாம், நாயன்மார்கள் எடுத்துக்கலாம். இப்படி பல பேர் ஞான நிலையில் இருந்திருக்காங்க. நாயன்மார்கள்லாம் பலர்லாம் ஞானத்தை அடைஞ்ச வினாடி முக்தி அடைஞ்சிட்டாங்க, குரு என்ற நிலையில் இல்லை. பட் அந்த இடத்துல சிலரும் இருந்திருக்கிறார்கள். இப்போ திருமணம்லாம் அந்த இடத்துல எல்லாம் இருந்திருக்காரு. 63 நாயன்மார்களையும் இருக்காரு, சித்தர்களையும் இருக்காரு. ஸோ இவங்களாம் யாருக்கிட்டையுமே ஒரு ரூபாயும் எந்த இடத்திலும் பணம் வாங்கியது போல் இல்லை. திருமூலர் உயர்ந்த நிலையில் இருக்காரு, இந்த இடத்துல யாருக்கிட்டையுமே அவ்வளோ சீக்கிரம் தன்னை வெளிப்படுத்திக்கல. புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் பேரை சொன்ன நாயன்மார்கள்னு சொல்லி. ஆழ்வார்கள்லாம் இந்த இடத்துல உலகத்தில் இருந்தாங்க. யாருமே எந்த இடத்துலையுமே எனக்கு பணம் 1 ரூபாய் கொடுத்தால்தான் நான் கற்றுக் கொடுப்பேன், இல்லை என்னுடைய ஜீவனத்திற்கு பணம் தேவை, ஆகையால் நீ கொண்டு வந்து கொடு, இப்படி ஒருவரும் எங்கும் கேட்டதாக வரலாற்றில் எந்த இடத்திலும் சிறு சான்று கூட இல்லை. ஸோ அதை இந்த இடத்துல தான் சொல்றாரு. இந்த விஷயத்த ஒரு சித்தர் ஒருத்தர் வேறு ஒரு கோணத்துல சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, குருவும் இறைவனும் வேறு வேறு இல்லை. இது நம்ம திருமந்திரத்திலே படிச்சிருப்போம். இருவரும் ஒருவர் தான். முதல்ல ஒருத்தர் இறையாக இருக்கும் பட்சத்தில் நீ அவரிடத்தில் சென்று எதுவுமே கேட்க வேண்டியதே இல்லை. உனக்கு என்ன வேணுமோ அது அவருக்கே தெரியும், அவரே கொடுப்பாரு. சும்மா போய் உட்கார்ந்துருந்தாலே போதும். ஸோ ஞான குருவுக்கு இதுதான் இங்கே சான்று. குருவை எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்கன்னு போய் கேட்கணும் அவசியமே இல்லை. அவர்கிட்ட போய் சரணடைஞ்சு சும்மா உட்காந்துருந்தாலே போதும், அவருக்கே எல்லாமே தெரியும். அவர் என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவார். ரமணர்லாம் அப்படிதான். பல பேருக்கு அவருடைய மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க மனசுக்குள்ள கேள்வி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், இவர் இந்த சைடு பதில் சொல்லுவாரா. ஸோ அதுபோல் பல ஞானிகள் இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க. சமீபத்தில் காஞ்சி மகா பெரியவர் கூட பணத்தை கொண்டு போய் கொடுத்தா கூட வாங்க மாட்டாரா, வேணாம் அப்படின்னு சொல்லுவாராம். ஒரு நிர்வாகம் ஆன்மீக பலத்தில் தான் இயங்கணுமே தவிர்த்து பண பலத்தில் இயங்கக்கூடாது என்று அவர் சொன்னதாக அவருடைய வரலாறுல உண்டு. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனோ ஏதோ ஒரு தனி நபரோ இந்த இடத்தில் நான் பணம் வாங்குகிறேன், நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன், சாமியை காமிக்கிறேன், பூஜை செய்கிறேன், இப்படி சொல்லி ஒரு குரு என்ற பெயரில் பணம் வாங்கினால் அப்போ அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்தில் இறைவன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இது இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. 20வது ஸ்லோகத்திலிருந்து இதை தெரிந்து கொள்ளலாம். அந்த 20வது ஸ்லோகத்தை இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு. சிஷ்யர்களின் துயரத்தை போக்கும் குருவினை காண்பது அரிது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஏன்னா இது போல இருக்கக்கூடிய குருமார்கள் இன்னைக்கு கண்ணுக்கு தெரிந்து பலருக்கு இல்லை. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு யாருக்காவது ஒரு கேள்வி எழலாம். நான் ஸ்லோகத்தையே சொல்லிட்டாரு, அரிதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு பதிலை அவரே அடுத்த ஸ்லோகத்திலும் இங்கு கொடுக்கிறார். அடுத்து 21ஆம் ஸ்லோகம் பகவான் சொல்கிறார், எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் என்னிடத்தில் பக்தி கொண்டவனுக்கு நானே குருவாகவும் நானே கடவுளாகவும் விளங்குகின்றேன். அவரே பதில் சொல்லிட்டாரு இந்த இடத்துல. இப்ப குரு யாரா இருக்கா இந்த இடத்துல? அவரே இருக்க இறைவன் தான் இந்த இடத்துல குருவாகவும் கடவுளாகவும் இருக்கிறார். யாருக்கு இருக்கிறார்? எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல். அதாவது இறைவன்கிட்டே போய் எதிர்பார்க்க கூடாதான். இறைவா எனக்கு அதை கொடு, இதை கொடு, எதையும் கேட்கக்கூடாது. எனக்கு பிறவி இல்லாத நிலையை கொடு என்று கூட கேட்கக்கூடாது. ஆனா என்ன சொல்றாரு, இந்த பக்தன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்னிடத்தில் பக்தி கொண்டவனுக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவரே இப்ப நம்ம பார்க்கறது 21வது ஸ்லோகம். ஆனால் இதே 4வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்துல அவரே சொல்லியிருக்காரு, யாரு பக்தன் என்று அவரே சொல்லியிருக்காரு. யாரு பக்தன்? இந்த உலக வாழ்க்கை, இங்க இருக்கக்கூடிய சுகங்களாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், இரண்டுமே இந்த இடத்தில் இந்த பிறவியிலிருந்து வெளியே கொண்டு வராது. இதை தான் அனுபவிச்சோம்.
இல்லையா? இது வந்து ஒரு பெரிய துக்க சாகரம். இந்த பிறவியே என்பதே ஒரு துக்கம் தான் என்பதை முதல்ல யார் ஒருத்தர் உணரணும். உலக வாழ்க்கையே துக்கம் தான். அது மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். இன்னைக்கு துன்பம் என்பதை ஒன்றை மட்டும்தான் இந்த இடத்துல உலகத்துல துக்கமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுல முக்கியமான வெண்டலை மகிழ்ச்சி என்ற ஒன்று இருக்கின்ற இல்லையா? அதை அனுபவிக்கும் போது சாப்பிடுறது, தூங்குறது, ஒரு சுத்துறது நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் கூட துக்கம்தான் என்பதை யார் உணர்கின்றார்களோ உணர்ந்தாச்சு. அடுத்து இதுல இருந்து வெளியில வரணும். ஐயோ அந்த பிறவியே வேண்டாம், அது சம்சார சாகரம்னு சொல்றாரு. அதுல இருந்து எப்படி வெளியில வரணும்? அப்ப இதுல வெளியில வர்றதுக்கு இறைவன் ஒருத்தர் தான் என் வழி அப்படின்னு சொல்லி அவரை சரணடையணும் இந்த இடத்துல. எப்போ இதுல இப்படியா சரண அடைஞ்சிட்டோம்னா அவன்தான் பக்தன் என்று அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. 18ஆம் ஸ்லோகத்துல படிச்சிருப்போம். அப்ப அதுபோல் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவர்களுக்கு நானே குருவாகவும் நானே கடவுளாகவும் விளங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பொருள்? யார் ஒருத்தர் இது போல இறைவனை சரணடைஞ்சு இருக்காங்களோ அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவரே சொல்லி கொடுப்பார். நம்ம போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தியானம் வரல சொல்லி கொடு, எனக்கு மந்திரம் கொடு, உபதேசம் கொடு, நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவரே நம்ம என்ன வேண்டுமோ அதை கொடுப்பார். அவர்களுக்கு பக்தி மார்க்கமோ, ஞான மார்க்கமா, யோக மார்க்கமா, கர்ம யோகமோ, எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்குமோ அதை அவரே சொல்லி கொடுப்பார். குருவாக இருந்து சொல்லி கொடுக்கறது மட்டுமல்ல, அவர் சொல்லி கொடுக்கறதை செய்யும் போது ஒரு உணர்வு வரும் இல்லையா? அது எது? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணர்தல். அதுதான் அடுத்து சொல்றாரு, நானே கடவுளாகவும் விளங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப கடவுள் யாரு? உள்ளே இருக்கக்கூடிய உள். நமக்கு உள்ளே கடந்து உள்ளே சென்று பார்த்தால் உள்ளே கடவுள் இருப்பார். அப்ப அவருக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் தான் குறிப்பிடுறாரு நேரத்தில். இப்ப சொல்லி கொடுக்கிறவர் அவர் தான். சொல்லி கொடுத்ததை செய்யும் போது உணர்வரும் அவருவாகவே இருக்கின்றார். அப்ப அந்த தனக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை அவர் உணரும் பொழுது என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட பக்தன் குணங்கள் ஏதுமற்ற நிர்குண வடிவினை தானும் அடைந்து மோட்சத்தை அடைகின்றான். அதே ஸ்லோகத்தை சொல்றாரு 20வது ஸ்லோகத்துல. அப்ப இப்படி குருவாகவும் கடவுளாகவும் இருக்கக்கூடியவரை உள்ளுக்குள்ள உணர்ந்துட்டாரு அப்படின்னா, குரு எப்படி இருப்பார்? தான் உணர்ந்த குரு நிர்குண வடிவு. ஏன்னா உள்ள இறைவன் அப்படித்தான் இருக்காரு. குணங்கள் எதுவுமே இல்லாமல் நிர்குண வடிவினை குரு இருக்க தனக்குள் உணர்ந்த கடவுள் அப்படி இருக்கார். அந்த கடவுளை உணர்ந்து விட்ட போது தானும் அந்த இறைவன் தான் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளும் பொழுது என்ன சொல்றாரு? தான் அந்த அந்த வடிவினை, நிர்குண வடிவ இறைவன் இருக்காரு, குணம் இல்லாம இருக்காரு இல்லையா? அதனை தானும் அடைந்து, அந்த சாதகரும் அதை அடைந்து மோட்சத்தை அடைகிறான் சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்றாரு? அவனுக்கு இனி மற்றொரு பிறவி கிடையாது சொல்லிட்டார். பிறவியே கிடையாது, என்ன அந்த மோட்சத்தை அடைஞ்சிட்டாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அரசே, வேறு என்ன நீ அறிய விரும்புகிறாய்? அரசே, உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், உனக்கு வேற என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு 21வது ஸ்லோகத்துல. சொல்லிட்டு 22வது ஸ்லோகம் அடுத்து அதுல பகவான் சொல்றார், அரசே, தத்துவங்களின் சாரத்தை உனக்கு சுருக்கமாக உரைத்தேன். என்னிடத்தில் பக்தி கொண்டு சேவனம் செய்யும் முறையை பின்னர் உனக்கு கூறுகிறேன். இது 22வது ஸ்லோகத்துல சொல்றார். அப்போ தத்துவம் என்ற ஒண்ணுன்னா என்னன்னு கேட்டார். இந்த வாழ்க்கை உலக ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார். இந்த 4வது அத்தியாயம் ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார். முதல்ல என்ன வாழ்க்கைன்னா என்ன சொல்லுங்க, மாயைன்னா என்ன, கர்மா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்திருப்பார். அது எல்லாத்தையுமே விளக்கம் சொல்லிக்கிட்டே வர்றாரு இந்த இடத்துல. சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. அதுவும் சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அடுத்து என்ன சொல்றாரு? என்னிடத்தில் பக்தி பூண்டு. இப்போ போன ஸ்லோகத்துல வந்து சொன்னாரு, பக்தியோட யார் ஒருத்தர் இருக்காங்களோ அவங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த கேள்வி யாருக்காவது எழலாம், அப்ப பக்தனாக இருப்பது எப்படி? வரமாட்டேங்குதுல்ல இப்ப நமக்கு தான். இப்ப அந்த பாடல ஸ்லோகத்தை சொல்லபடி பக்தன் என்ற ஒரு வார்த்தைக்கு உண்டான பொருளோடு நாம் இருக்கிறோம்னா இல்லை. துன்பம் என்ற வரும்போதும் கவலை கொள்கிறோம், மகிழ்ச்சி என்று வரும்போதும் இந்த இடத்துல ரொம்ப துதுகலிக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ ரெண்டுத்தையும் சரிசமமா பார்க்கக்கூடிய மனநிலை நம்மகிட்ட இல்லை. ஒன்று. இரண்டாவது, இறைவனுடைய சரணடைஞ்சு முழுசியா எது நடந்தாலும் நீதான்ப்பான்ற சரணடைதல் மனிதர்கள்ட்ட முழுமையா வந்திருக்கான்னு கேட்டா இல்லை. யாராவது ஒருத்தர் சொல்லலாம், நான் சரணடைஞ்சிட்டேன், நான் பக்திமான் அப்படின்லாம் யாராவது சொல்லலாம். ஆனால் தான் பக்திமான் என்று அவர்களே சொல்லக்கூடாது, நான் சரணடைந்து விட்டேன் என்று அவர்களே சொல்லக்கூடாது. அதை இறைவன் தான் சொல்ல வேண்டும், நீ சரணடைந்து விட்டாய் என்று. எப்பொழுது அதுபோல் ஆகிறோமோ அன்னைக்கு அந்த இறைவன் குருவா வந்து நமக்கு சொல்லி கொடுத்து மோட்சத்தையும் கொடுக்கிறாரு. அப்ப எப்படி இந்த சரணடைதல் நமக்கு வருதல், அதை தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. நான் உனக்கு பின்னர் உனக்கு கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு.
என்னிடத்தில் பக்தி பூண்டு சேவனம்னு சொல்றாரு. சேவனம்னா இந்த இடத்துல பக்தி மார்க்கத்தை தான் குறிப்பிடுறாரு. சேவை செய்தல், வழிபடுதல், தொண்டு செய்தல், இது எல்லாமே சேவனம் என்ற வார்த்தை தான். அதை நான் உனக்கு பின்னர் கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம இப்போ 4வது அத்தியாயத்தில் இருக்கோம். ஸோ இன்னும் 4 அத்தியாயங்கள் இருக்கிறது. ஸோ அந்த 4 அத்தியாயத்தில் ஏதோ ஒன்றில் இதனை பற்றிய விளக்கங்களை கொடுக்கிறாரு. ஸோ அதை நாம் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக நாமும் இந்த இடத்தில் இந்த பக்தி என்ற ஒன்றை கற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் சரணடைந்து இருக்கும்போது இறைவனே நமக்கு குருவாக வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நமக்குள்ள இருக்கும் இறைவனை உணர வைப்பார். கடவுளாக உள்ளிருந்து உணர வைத்து நம்முடைய மும்மலங்களை அறுத்து மோட்சத்தை கொடுப்பார். பிறவி இல்லாத நிலைக்கு நாம் செல்லலாம். 22வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அடுத்து 23வது ஸ்லோகம். 3வது ஸ்லோகத்துல சூதமுனிவர் சொல்றாரு இந்த இடத்துல. ஸோ அது முடிஞ்சிச்சு. அரசரும் ஐயப்பனும் 2 பேரும் பேசிக்கொள்வது நிறைவு பெற்றது அந்த ஸ்லோகத்தோட. ஸோ சூதமுனிவர் தான் தன்னுடைய மாணவர்களுக்கு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ சூதமுனிவர் 23வது ஸ்லோகத்தை சொல்றாரு. இப்படி விவரமாக பகவான் தன் அருள்வாக்கினை கூறி முடித்தார். என்ன இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கிறதெல்லாம் அருள்வாக்கு. அப்போது மணிகண்டனான இறைவனை அரசர் பக்தியோடு வணங்கி நின்றான். ஸோ இந்த ஸ்லோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்தியோடு வணங்கி நிற்கிறார். ஸோ அதோட முடிஞ்சிச்சு. இந்த 4வது அத்தியாயம் வந்து தத்துவ விஞ்ஞான யோகம். தத்துவம் என்றால் தெரியும். இப்போ சொன்னார் தத்துவமான சாரத்தை சுருக்கமாக சுருக்கமாக உரைத்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அது தலைப்பே தத்துவ விஞ்ஞான யோகம். ஸோ இதை பற்றி தான் இந்த 4வது அத்தியாயத்தில் இருக்கு. ஸோ இத்துடன் இது நிறைவு பெறுகிறது. அடுத்தது அத்தியாயம் 5. இந்த அத்தியாயம் 5ல் என்னென்ன ஸ்லோகத்தெல்லாம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தா கர்ம விபாக யோகம். இதை பற்றி தான் முழுசா சொல்றாரு. கர்ம யோகத்தை பற்றிய முழுமையாக விளக்கப்பட்டாரு. மொத்தம் 22 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 22 ஸ்லோகங்கள்லையுமே கர்ம வினையின் பயன்களும் அதனை கடந்து பேரானந்தத்தை அடைய வழிகாட்டும் வழிமுறைகளை பற்றிய தனது உபதேசத்தை கொடுக்கிறார். இதுல முதல் ஸ்லோகம் சூத மகரிஷி உரைத்தார். பகவானின் வார்த்தைகளை கேட்ட அரசன் மேலும் வினவுகிறான். என்ன அந்த சைடு முடிச்சிட்டாரு. உனக்கு சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டேன்ப்பா, பக்தி மார்க்கத்தை வச்சு பின்னாடி சொல்றேன்ப்பான்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன பண்றாரு, அரசர் வந்து கேட்கிறாரு, திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். இது முதல் ஸ்லோகம். அடுத்து 2ஆம் ஸ்லோகம். அரசர் கூறுகிறார், தாமரை கண்களை உடையோனே, இந்த கர்மாக்கள் என்பது மொத்தம் எத்தனை? அவற்றின் வகைகள் என்ன? இந்த தீய கர்மாக்களை ஒழிக்கும் உபாயம் என்ன? இதுதான் கேள்வி கேட்கிறாரு. ஆக்சுவலா இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் நமக்கே பதில் தேவைதான். இதுல முதல்ல தாமரை கண்களை உடையோனே அப்படின்னு சொல்றாரு. தாமரைக்கு வந்து எதை குறிக்கும்? நம்ம திருமந்திரத்துல படிச்சிருப்போம். சகசரதளத்துல இருக்கக்கூடியது தாமரை. நெஞ்சத்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சத்தாமரையில் இறைவன் வீட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஏன் அந்த தாமரையை குறிப்பிடுதுன்னா, எந்த ஒரு செயலையும் முற்றுப்பெற்ற தன்மையில் இருக்கக்கூடியது தாமரையை ஓமையாக சொல்லி புரிய வைக்கக்கூடியது. இப்போ எப்போ வந்து நம்மளுடைய குண்டலினி சக்தி தலையில போய் சகசரதளம் விரிவடைந்து விட்டது என்றால் எப்படி? அப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களையும் கடந்து 7ஆம் சக்கரத்தில் அது முற்று பெற்ற நிலையில் சகசரதளம் விரிவடையும். அப்போ அந்த சாதகத்தில் உடலளவில் செய்யக்கூடிய சாதகத்தில் அவர் முற்று பெற்று விட்டார். ஏன்னா இறைவனுடைய தரிசனம் கிடைச்சிடும் சகசரதளம் விரிவடைஞ்சவனு. அப்போ அந்த சாதகத்தில் முற்று பெற்றார். முற்று பெற்ற நிலையில் அங்கு தாமரை. அதுபோல் நெஞ்சத்தாமரை என்று சொல்லப்படுவதும் அன்பானது முழுமையாக யாருக்கு ஊற்றெடுக்கின்றதோ அந்த இடத்துல இறைவன் இருப்பார். அப்போ அதனால்தான் அங்கே நெஞ்சத்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்சத்தில் கசிந்து அன்பு காதலை கண்ணீர் மல்க கசிந்து உருகி அப்படிலாம் பாடுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ உள்ள இருந்து அன்பு கசியணும் அப்படியே. அப்போ அந்த இடத்துல இறைவன் இருப்பார். அதனால நெஞ்சத்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோலதான் சரஸ்வதி, லட்சுமி இவங்களாம் பார்த்தா தாமரை மேலே தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ கல்வியின் மொத்தம் உருவகம் சரஸ்வதி, தாமரை காமிச்சிட்டார். செல்வத்தின் மொத்த உருவகம் லட்சுமி, அவளும் தாமரை மேல் தான் அமர்ந்திருக்கின்றார். இப்ப தாமரை என்று சொல்லப்படுவது ஒரு முற்று பெற்ற நிலை. அப்ப தாமரை கண்களை உடையோனே அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப தாமரை கண்கள் எதை குறிக்கின்றது? அருளினுடைய மொத்த உருவகத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல கண்கள் இருக்கு இல்லையா, கண்கள்ல தான் இந்த இடத்துல அருள் பார்வையை பாரப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. உன் கண்ணை திறந்து கொஞ்சம் பாரு, உன் கடைக்கண் பார்வையாவது காமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அவங்க பார்த்தாங்கன்னாலே இந்த இடத்துல நமக்கு அருள் கிடைக்கும். அந்த அருள் என்ன செய்யுது? நம்முடைய மும்மலங்களை இங்கு நீக்கும். நம்முடைய துன்பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் அது நீக்கும்.
அப்ப அந்த அருளுடைய மொத்த உருவகமும் எங்க இருக்கான்? அவருடைய கண்கள்ல இருக்கான். ஐயப்பனுடைய கண்கள்ல இருக்கான். அதனாலதான் என்ன சொல்றாரு? தாமரை கண்களை உடையோனே, மொத்த அருளையும் நீ வச்சிருக்கியப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இந்த கர்மாக்கள் என்பது மொத்தம் எத்தனை? எவ்வளவு கர்மா இருக்கு நீ சொல்லு. அவற்றின் வகைகள் என்ன? ஏன்னா யாருக்கு தெரியும்? கர்மாக்களை போக்க வைப்பதற்குத்தான் அவருக்கு தான் போக்க தெரியும் இல்லையா? மும்மலத்தை எல்லாத்தையுமே போக்க வைக்கிறதுக்கு அவருக்கு தான் வழி தெரியும். தெரிஞ்சவருக்கு தான் தெரியும் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு. அதனாலதான் தாமரை கண்களை உடையவனேன்னு சொன்னார். அது ஒரு காரணம். மொத்தம் எத்தனை? அவற்றின் வகைகள் என்ன? இந்த தீய கர்மாக்களை ஒழிக்கும் உபாயம் என்ன? இதை நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிற. அடுத்து 3ஆம் ஸ்லோகம். பகவான் சொல்கிறார், கர்மம் என்பது பிராப்தம் மற்றும் சஞ்சிதம் என இரு வகைப்படும். நம்ம சொல்லுவோம் இல்லையா? பிரார்த்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா என்று 3 விதமான கர்மாக்கள் சொல்லுவோம். இதுல 2 கர்மாவை மட்டும் சொல்றாரு இந்த இடத்துல. பிராப்த கர்மா அனுபவித்து மட்டுமே தீர்க்க வேண்டிய ஒன்று, அதனை போக்க வேறு வழி இல்லை. ஆனால் சஞ்சித கர்மா மனம் பிரம்மத்தில் லயிப்பதால் அழிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது 3வது ஸ்லோகம். இப்ப மொத்தம் நமக்கு 3 கர்மாக்கள் தெரியும். பிராப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா. இதுல பிராப்த கர்மா எது? சஞ்சித கர்மாவினுடைய ஒரு சிறு பகுதி. அப்ப சஞ்சித கர்மா என்றால் என்ன? ஒரு பல கோடி பிறவிகள் இருக்கு ஒரு ஆன்மாக்கு. அந்த ஆன்மா சேர்த்து வந்துள்ள நல்வினை, தீவினை ஆகியவற்றின் மொத்த கர்மாக்களின் தொகுப்பு தான் இந்த இடத்துல சஞ்சித கர்மா. இப்போ ஒருத்தருக்கு 1000 பிறவி இருக்குன்னா 1000 பிறவி என்னென்னலாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா அது எல்லாமே சேர்த்து சஞ்சித கர்மா என்று பெயர். இப்போ அதனுடைய சிறு பகுதி தான் பிரார்த்த கர்மா. அப்படின்னா 1000 பிறவியில் அனுபவிக்க வேண்டியவற்றை ஒரே ஒரு பிறவியில் அவர் என்னென்னலாம் அனுபவிக்கணும் அப்படின்றத தனியாக பிரித்து ஒரு லிஸ்ட் போட்டோம்னா அதான் இந்த இடத்துல சஞ்சித பிராப்த கர்மா. இப்போ சஞ்சித கர்மாவின் ஒரு சிறு பகுதியாக ஒவ்வொரு ஆன்மாவும் தற்போதைய பிறவியில் அப்படின்னா இந்த பிறவியில் என்னென்னலாம் அனுபவிக்கணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கார் இல்லையா? பிரார்த்த கர்மா. இந்த பிரார்த்த கர்மாவை அனுபவிச்சே தீக்கணும். அதுதான் சொல்றாரு. பிரார்த்த கர்மா அனுபவித்து மட்டுமே தீர்க்க வேண்டிய ஒண்ணு. இந்த பிறவியில நம்ம என்னென்னலாம் அனுபவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை அனுபவித்து அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும். அதனை போக்க வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? சஞ்சித கர்மா மனம் பிரம்மத்தில் லயிப்பதால் அழிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சஞ்சித கர்மா என்பது என்ன? 1000 பிறவி சொல்லியாச்சு. அப்போ 1000 பிறவியில இந்த பிறவியை ஒரு பிறவி, இது புரிஞ்சுக்கிறதுக்காக 1000 பிறவின்னு சொன்னேன். இப்போ இருக்கிறது பிறந்தாச்சு ஒரு பிறவிக்கு. அப்போ இன்னும் 999 பிறவி இருக்கு இல்லையா? அந்த பிறவியை என்ன பண்ணலாம்? பிரம்மத்தில் நம்முடைய மனம் லயிக்கும் போது அது என்ன ஆயிடுச்சா? மீதி இருக்கக்கூடிய 999 பிறவியும் அழிஞ்சு போகுது. இப்போ பிறவிகள் இந்த இடத்துல முழுமையாக அழியும் போது இப்போ இருக்கிற ஒரு பிறவி மட்டும்தான் இருக்கும். இந்த பிறவியில் என்ன கிடைச்சிரும்? ஞானம் கிடைச்சிரும். ஆனால் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தான் தீர்க்க வேண்டும். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஞான நிலையில இருக்கவங்கள பார்க்கலாம். நான் அடிக்கடி உதாரணத்துக்கு கொண்டு வருவது திருநாவுக்கரசர் தான். எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருப்பார். கடல்ல கட்டி கடல்ல தூக்கி போட்டாங்க இல்லையா? அப்ப இறைவன் ஒரு திருவிளையாடலை நடத்துகிறார். அதுல என்னென்னலாம் செய்கிறார் அவரு? ஒரு அப்பர் வைத்து ஒரு மனிதன் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் ஞானத்தை அடைய முடியும் என்பதை அங்க சுட்டிக்காட்ட. எவ்வளவு முதுமை அடைந்தாலும், ஏன்னா பல பேருக்கு ஒரு கருத்து இருக்கு, ரொம்ப வயசாகி போச்சு, இனிமேட்டு நம்ம என்ன சாதகம் செய்ய போறோம், நம்ம எப்படி போய் இறைவன் அடைய முடியாதோ என்று பலருக்கு எண்ணங்கள் இருக்கலாம் வயதான பின்பு. அதற்கு சான்று இந்த இடத்துல திருநாவுக்கரசர் சொல்லலாம், வயதான காலத்திலும் இந்த இடத்தில் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார் முதலில். இரண்டாவது, அந்த பிறவில் அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் இந்த பாடல்ல இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அவ்வளவு துன்பத்தையுமே அந்த உடம்பை அனுபவிக்க வைக்கிறார். ஆனா அவருக்கு ஒண்ணுமே தெரியல, எதுனாலும் இவருக்கு இறைவன் செயல்தாப்பான்னு சொல்லிட்டு எதனாலும் பாதிக்கப்படாத நிலையில் அவர் இருக்கார் இல்லையா? அது போல நாமும் இந்த பிறவியில் வாழ்ந்தோம் என்றால் எல்லாருக்கும் துன்பம்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது திருநாவுக்கரசர் போல எல்லாம் உன் செயலப்பா அப்படின்னு இருக்கும்போது இப்ப நம்மையும் கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டாலும் நாமும் மிதக்கத்தான் செய்வோம். இதுதான் நீங்க விதி என்றது விதிமுறை சொல்றேன். இறைவன் வகுத்து வைத்திருக்கக்கூடிய விதி. யார் சரணடைபவர்களுக்கு எந்த துன்பமும் அண்டாது. ஆனா வெளியிலிருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் கொடுமையான தண்டனை போல தின்னும். ஆனா அவளுக்கு ஒரு சிறு கீறல் கூட இல்லையே இந்த இடத்துல தின்னா.
இல்லையா? அவரை கொல்வதற்கு எவ்வளோ முயற்சி செய்தார்கள். ஆனாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்ப இதை அனுபவித்து தீர்க்கத்தான் வேண்டும். வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாலே, அதனை போக்க வேறு வழி இல்லை அப்படின்னா, அப்ப இந்த பிறவியில் வேற வழி இல்லை. அனுபவிச்சா நம்ம தீர்க்கணும். ஆனா சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, சஞ்சித கர்மாவை முழுசாவே தீர்த்துட முடியும். நமக்கு இன்னும் எத்தனை ஆயிரம் பிறவி இருக்குன்னு தெரியாது. அது எல்லாத்தையும் நம்மால் தீர்க்க முடியும். இந்த பிறவியில் அனுபவிப்பதை அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பார். இறைவா நீயே கதி என்று இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் அந்த ஆற்றலையும் தகுதியையும் இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்துருவாரு. அப்ப அதை கொடுக்கும்போது நமக்கு என்ன செய்யும்? இந்த இடத்துல எது நடந்தாலும் சரி, வீர பிரம்மேந்திர சுவாமிகள் கையை வெட்டினார் இல்லையா அரசர், அவர் வாட்டுக்கு நடந்து போனார், எந்த விதமான உணர்வும் இல்லாமல். அதுபோல் நம்மாலும் இங்கு செல்ல முடியும். ஸோ அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. ஸோ சஞ்சித கர்மாவும் பிராப்த கர்மா ரெண்டு தான் சொல்லியிருக்காரு. ஆகாமிய கர்மா இருக்குது, அது இந்த ஸ்லோகத்தில் சொல்லலை. ஸோ ஆகாமிய கர்மா என்பது இந்த பிரார்த்த கர்மா வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா, பிறந்ததுக்கு பின்பாக இப்போ இந்த பிறவியில் சேர்க்கக்கூடிய நல்வினை தீவனுடைய தொகுப்புகள். ஏன்னா ஒரு விஷயத்தை ஆசைப்படணும்னு சொல்லி வந்தாச்சு, அதை அனுபவிக்கும் போது இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும் என்று அகங்காரத்தினாலோ வேறு சில காரணங்களாலோ இதை அனுபவிக்கும் பொழுது அப்போ என்ன ஆகுது? மேற்கொண்டு இங்கு தீய வினைகள் பற்றுகின்றது. ஸோ அதான் இந்த இடத்துல ஆகாமிய கர்மா. ஸோ அதனால் இந்த ஸ்லோகத்தில் ஆகாமிய கர்மா வச்சு அவர் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலை அப்படின்னு நாம ஒரு பதிலை இங்கு தேடும் பொழுது, இந்த இடத்துல சரணடைஞ்சிட்டோம், அதுக்கு தான் அவர் சொல்லியே கொடுக்குறாரு. நீங்கள்லாம் சரணடைங்க, பிறவி இல்லாமல் நிலைக்கு போங்க அப்படின்றதுக்கு தான் சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல பிரார்த்த கர்மாவையும் சஞ்சித கர்மாவையும் புரிந்து கொண்டு இதனை நாம் சரியாக நடந்து கொள்ளும்போது ஆகாமிய கர்மாவுக்கு இங்கு வேலையே இல்லை இந்த இடத்துல. ஏன்னா நல்ல வினையும் சேராது, தீய வினையும் சேராது. நல்ல வினை சேரும், கொஞ்சம் சில நன்மைகள் செய்யும் போது சேரும். அது என்ன ஆகுது? நேரடியாக சஞ்சித கர்மாவை போயிட்டு இந்த இடத்துல அழிக்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய பலன் சஞ்சித கர்மாவில் இருக்கக்கூடிய பிறவைகளை அழிக்க ஆரம்பிச்சோம்னா அப்போ அந்த இடத்துல எதுவுமே நன்மை இருக்காது. இப்போ நல்வினையும் இல்லை தீவனையும் இல்லை. அதனால இங்கு ஆகாமிய கர்மாவை வைத்து அவர் பேசியிருக்கவில்லை என்பது என்னுடைய சிறு கருத்து. அடுத்து 4வது ஸ்லோகம் பகவான் சொல்கிறார், உயிர்களுக்கு ஸ்தூலம் சூட்சுமம் காரணம் என்ற 3 விதமான சரீரங்கள் உண்டு. நாம் கண்களால் பார்க்க முடிந்த உடலே ஸ்தூல சரீரம். ஒருவன் கனவு காணும்போது அந்த அனுபவங்கள் சூட்சும சரீரத்திற்கே செல்கின்றது. மனதில் சலனம் கொண்டவர்களுக்கு காரண சரீரம் கர்ம கணக்குடன் விளங்குகின்றது அப்படின்னு சொல்றார். இது 4வது ஸ்லோகத்துல. ஸோ இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சிறிது கடினம் தான். ஏன்னா 3 விதமான உடம்பு சொல்றாரு, ஆனால் கொஞ்சம் விளக்கம் நல்லாவே கொடுக்கிறார். இப்போ நாம் கண்களால் பார்க்க முடிந்த உடலே ஸ்தூல சரீரம். நம்ம சரீரம்னா உடம்பு, நம்ம உடம்பால கண்ணால பார்க்குறோம் ஒன்று. 2வது சூட்சும உடம்பு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த சூட்சும உடம்பு நம்ம கண்களால் பார்க்க முடிவது இல்லை. யாருடைய சூட்சும உடம்பையும் நம்ம சூட்சும உடம்பே நம்மளால கண்ணால பார்க்க முடியல. ஏன் கண்ணால இந்த சூட்சும உடம்ப பார்க்க முடியல அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றாரு? ஒருவன் கனவு காணும் போது அந்த அனுபவங்கள் சூட்சும உடம்புக்கே செல்கின்றது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த உலக ரீதியாக நாம் என்னென்னலாம் அனுபவிக்கிறோமோ இதை கூட கனவுல சில நேரங்கள்ல அனுபவிப்போம் இல்லையா? சாப்பிட்ற மாதிரியோ தூங்குற மாதிரியோ நடக்கிற மாதிரியோ யார்ட்டையாவது பேசுற மாதிரியோ ஏதோ ஒன்று கனவுல அனுபவிக்கிறோம். பல கனவுகள் ஞாபகமே இருக்காது, ஒரு வினாடிக்கும் அது ஜம்ப் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஏஞ்சி பார்த்தா கனவா வந்துச்சு ஆனா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லுவோம். அப்ப அந்த அனுபவங்கள்லாம் எங்கே செல்கிறது? யார் அனுபவிப்பது அப்படின்னு பார்த்தா அதைத்தான் இந்த சூட்சும சரீரம் தான் அதையெல்லாம் அனுபவிக்குதான். ஏன் அனுபவிக்குது அப்படின்னா, இதை 2 விதமா புரிஞ்சுக்கலாம். ஒன்று நல்லது, இன்னொன்று கெட்டது. இப்போ ஒருத்தர் நல்ல விதமான இது நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவிலுக்கு போவது போல யோசிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். இந்த கோயிலுக்கு போன நாளைக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு மனசால நினைச்சுக்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஆனால் அது சிந்தனை அளவில் மட்டுமே தான் இருக்கிறது. அந்த பதிவுகள் எப்பொழுது எண்ணமானது உள்ளிருந்து தோன்றுகின்றதோ அப்பொழுதே நம்ம எண்ணத்துல அது பதிய பெறுகிறது. இதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று அது மனசுல பதிய பெறுகிறது. அதை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப அதே போல தீயவற்றை யாரோ ஒருத்தர் நினைக்கிறார், யாருக்காவது அவன் எவ்வளவு பணம் சேர்த்துட்டானே நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையான ஒரு குணத்தினாலோ தீய எண்ணத்தினாலோ மனசுல நினைச்சிட்டான். இப்ப அதுவும் அவனுடைய மனதில்
பதிய பெறுகிறது. அப்ப நல்லது நினைச்சாருன்னா நல்லது நடக்கணும், கெட்டது நினைச்சாருன்னா கெட்டது நடக்கணும். ஆனா மனசளவுல தான் நினைச்சிருக்காரே தவிர்த்து செயல் அளவுல நினைக்கல. ஐயோ தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஒண்ணு அதை கடந்து செல்லலாம், இல்ல தான் சிந்தித்ததை தானே மறந்து கடந்து போயிடலாம். ஆனால் எண்ணம் என்பது இங்கு மனதில் பதிய பெற்று விட்டது. நமக்கு தெரியாது நம்மளுடைய எண்ணங்கள் அது அந்த பதிய பெற்றது, நம்மளுடைய மனதில் அது பதிய பெற்றது. அப்ப என்ன ஆகுது, அத இந்த சூட்சும உடம்பே என்ன பண்ணுதான், அதை அனுபவித்து தீர்த்து விடுகிறது. நல்லது சிந்திச்ச மாதிரி ஒரு கோயிலுக்கு போற மாதிரியோ, இல்ல ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான இடங்களுக்கு போற மாதிரியோ, அதை பார்ப்பது போலவோ, பேசுவது போலவோ பேசி என்ன பண்ணுது, மனதால் அது அனுபவித்து தீர்த்து விடுகிறது. கெட்டதை ஏதோ நினைச்சதுக்கு துன்பம் இல்லையா, அது ஒரு நமக்கு திடீர்னு கனவுல வரும்ல, கடல்ல விழுற மாதிரி, நெருப்பு எறிகிற மாதிரி, ஏதோ ஒரு துன்பம் அனுபவிக்கிற மாதிரி ஏதோ வரும் இல்லையா. அது போல சில தீய பயத்தை கொடுப்பது போல கனவுகளும் வந்து, துன்பத்தை தீர்ப்பது போலவும் துன்பத்தை கொடுப்பது போலவும் கனவுகள் வந்து, கனவுல அப்படியே வேர்த்து விறுவிறுத்துலாம் எந்திரிச்சு உட்காரவும் இருப்பாங்க சில கனவுகளுக்கு பயந்து. ஏன் அப்படின்னா அதை அனுபவிக்கணும்னு விதி இருக்கு, ஆனால் இந்த உடம்பு அனுபவிக்க வேண்டிய விதி இருக்காது. அதனால என்ன ஆகுது, அதை சூட்சும சாரீரமே அனுபவித்து தீர்த்து விடுகின்றது. அதான் சொல்றாரு, ஒருவன் கனவு காணும்போது அந்த அனுபவங்கள் சூட்சும சாரீரத்துக்கு செல்லுது, இந்த உடம்புக்கு வரல. அடுத்து என்ன சொல்றாரு, மனதில் சலனம் கொண்டவர்களுக்கு. சலனம்னா என்ன, இந்த இடத்துல ஏதோ ஒன்று நன்மையை தீய மனம் சதா சிந்தித்து கொண்டே இருக்கும், எதையாவது தேவையில்லாதது சிந்திச்சு கொண்டே இருக்கும். இவன் நல்லவனா கெட்டவனா, அவன் செய்யறது சரியா தப்பா, எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் மனத்தில் சலனம் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னொன்று ஆசைகளும் சலனம் தான். தகுதிக்கேற்ப ஆசைப்படுதல், எனக்கு இவ்வளோ கோடி பணம் வேணும், இவ்வளோ வீடு வேணும்னு சொல்லி எதையாவது யோசிச்சுட்டு சிந்திச்சு எனக்கு அது இருந்தால் நல்லா இருக்கும், இது இருந்தால் ஏதாவது மனசில் உழப்பிக்கிட்டே இருக்கிறது, இது சலனம். இந்த மாதிரி சலனம் கொண்டவர்களுக்கு காரண சரீரம் கர்ம கணக்குகளுடன் விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 3 விதமான உடம்பு சொல்லியிருந்தார் இந்த இடத்துல, ஸ்தூலம், சூட்சுமம், காரணம் அப்படின்னு 3 வித உடம்பு சொன்னார். ஸ்தூலம் நமக்கு தெரியும், கண்ணால பார்த்தாச்சு. சூட்சமம் இப்ப பார்த்தாச்சு, கனவு வழியாக அனுபவிக்கக்கூடியது. அடுத்தது காரணம் அப்படின்னு சொல்றாரு, இது கர்ம கணக்குடன் விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாரு. ஸோ கர்ம கணக்குன்றது அடுத்த ஸ்லோகத்துல என்னன்னு சொல்றாரு. ஸோ இது 4வது ஸ்லோகத்துக்கான பொருள். ஸோ 5வது ஸ்லோகத்துல சொல்றாரு. ஸோ பின்னாடி சொல்றாரு, இந்த காரண சரீரம்னா என்னன்றதுக்கான விளக்கம் பின்னாடி ஸ்லோகத்துல வருது, அப்ப இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியும். 5ஆம் ஸ்லோகம் பகவான் சொல்கிறார், பிராப்த கர்மம் தீர்ந்து விட்டதென்றால் இந்த ஸ்தூல உடலுக்கு அழிவு உண்டாகின்றது. சோழ உடம்பு அழிஞ்சிருதான். ஏன்னா பிரார்த்த கர்மனா என்ன சொல்லிட்டோம், இந்த ஒரே ஒரு பிறவியில நாம் அனுபவிக்கக்கூடியது எதையெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் பிரார்த்த கர்மா. அப்ப இந்த கர்மால இந்த பிறவியில அனுபவிக்கிறதெல்லாம் ஒருத்தர் அனுபவிச்சு முடிச்சிட்டாருன்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த உடம்புக்கு வேலை இல்லை, அதனால என்ன ஆயிடுச்சு, உடம்புக்கு அழிந்து விடுகின்றது, அதனால உடலுக்கு அழிவு உண்டாகி விடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் சூட்சும சரீரமும் காரண சரீரமும் அழிவதில்லை சொல்லிட்டாரு. இதனால்தான் உயிர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஜென்மம் உண்டாகின்றது. மரண காலத்தில் ஸ்தூல சரீரம் மட்டுமே இறந்து இறந்து கண்களிலிருந்து மறைகிறது. அப்ப உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் சூட்சும சாரீரத்தில் இருக்கிறது அப்படி சொல்றாரு. நம்ம சொல்றோம் இல்லையா, இறந்துடுறோம், இறந்தவொடனே இந்த ஆன்மா என்ன ஆகுது, பலருக்கு இந்த கேள்விகள்லாம் இருக்கிறது. நம்ம அதை வச்சு வேறு சில விளக்கங்கள்லாம் கூட கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாவே கொடுக்குறாரு. ஸோ பிராத்தகர்மா முடிஞ்சாலும் உடம்பு அழிஞ்சிடுச்சு, ஆனால் சூட்சும சாரீரம் அழியல. சரீரம் சூட்சும சரீரம் அழியல, காரண சரீரமும் அழியல. ஏன் காரண சரீரம் அழியல அப்படின்னா, கர்ம கணக்கு ஒன்று இருக்கு. இவர் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும், எதையெல்லாம் இந்த சஞ்சித கர்மான்னு சொன்னோம் இல்லையா, இன்னும் பல கோடி பிறவிக்கான இருக்கு இல்லையா, அது அழியல. அதெல்லாம் அந்த காரண சரீரத்தோட தான் சேருது என்பது ஒன்று. இன்னொன்று ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆகாமிய கர்மன்னா இந்த பிறவியில் இருக்கக்கூடிய புதிதாக சேரக்கூடிய நல்ல வினை தீய வினை ரெண்டுமே, இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்தான், ஒரு கர்ம கணக்கு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கர்ம கணக்கோடு சேர்தான். அதுதான் இந்த இடத்துல காரண சரீரம் அப்படின்னு சொல்றாரு. காரண சரீரம் கர்ம கணக்குடன் விளங்குகிறது. அப்ப கர்மா எவ்வளோ இருக்கு அப்படின்ற ஒரு அளவுகோலையில வச்சோன்னு வச்சுக்குவோம். ஒன்று ஸ்தூல சரீரம், இன்னொன்று சூட்சும சரீரம், மூணாவது சரீரம் அது சூட்சமும் கிடையாது, ஸ்தூலமும் கிடையாது. ஆனால் அது எப்படி இருக்கும் பார்த்தா அப்படின்னா, ஒரு மனிதனுடைய மொத்த கர்மாக்களுடைய தொகுப்பையும் சேர்த்து
ஒரு உருண்டையாக பிடித்து வைத்தால் எப்படி இருக்கும்? புரிஞ்சுக்கிறதுக்காக உருண்டைன்னு சொல்றேன். அதுக்காக அது உருண்டையா இருக்கும்னு பொருள் அல்ல. மொத்தமா எடுத்து ஒரு இடத்துல சேகரிச்சு வச்சா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் இந்த இடத்துல காரண சரீரம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அது அந்த காரண சரீரம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் அந்த ஸ்லோகத்தை. அதுவும் அழியறதே இல்லையா? ஏன் அழியறது இல்லை? அதுதான் தொகுப்பு இருக்கே, நல்ல வினை தீய வினை எல்லாத்துடைய தொகுப்பு இருக்கே. அது அழிஞ்சாதான் இந்த இடத்துல காரண சரீரம் அழியும். அது அழிஞ்சிச்சுனாலும் இந்த இடத்துல சூட்சும சரீரம் அழிஞ்சிடும். ஸோ இந்த 2 உடம்பு இருக்கிறதுனால இந்த இதனால் தான் உயிர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஜென்மம் உண்டாகின்றது. அப்ப நமக்கு ஏன் பிறவி வருது என்பதற்கு காரணம், நமக்கு பின்னாடி 2 உடம்பு இருக்கு. அது இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த இடத்துல பிறவி உண்டாகுது. அப்ப அந்த 2 உடம்ப நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா, அப்ப பிறவியானது இங்கு உண்டாகாது. அப்ப இந்த பிரார்த்த கர்மால உடம்பு அழிஞ்சிருச்சு. ஸோ மரண காலத்தில் ஸ்தூல சரீரம் மட்டுமே இறந்து கண்களில் இருந்து மறைகிறது. அப்போ உடம்பு ஒருத்தர் இறந்துட்டான்னா கொண்டு போய் இடுகாட்டில் புதைத்தோ இல்லை எரித்தோ விடுகிறார்கள். ஸோ புதைச்சிட்டாலும் ஒரு சில மாதங்கள்ல அழிஞ்சு போகும். எரிச்சிட்டோம்னா உடனே அழிஞ்சு போகும். ஸோ கண்களில் இருந்து மறைகிறது. அப்போ மறைஞ்சிட்டதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்தது இல்லையா? அது என்ன ஆகுதா இந்த இடத்துல? சூட்சும சாரீரத்தில் அது தன்னை ஒடுக்கிக் கொள்கிறது. இது 5ஆம் ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்து 6ஆம் ஸ்லோகம். அரசே, மரணம் அடைந்த ஜீவன் சூட்சும காரண சரீரங்களோடு அவன் புரிந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ செல்கிறது. ஸோ இதை நம்ம படிச்சிருப்போம். ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவனுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கத்துக்கு போவான் இல்லை நரகத்துக்கு போவான் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ இந்த உடம்பு ஏற்கனவே இன்னொன்று இருக்கு இல்லையா? சூட்சும உடம்பு ஒன்று இருக்கு, காரண உடம்பு ஒன்று இருக்கு. இந்த 2 உடம்புமே அவன் புரிந்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப, அவன் புண்ணியம் பண்ணணும் பாவம் பண்ணணும் அதற்கு ஏற்ப சொர்க்கத்துக்கு போதான். நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தானா சொர்க்கத்துக்கு போகுது, நிறைய பாவம் பண்ணியிருந்தானா நரகத்துக்கு போகுது. அக்கடுத்து என்ன சொல்றாரு? தன் கர்ம பலம் எப்படியோ அதற்கு ஏற்ப அங்கு அனுபவிக்க வேண்டியதையெல்லாம் அனுபவித்து தீர்த்த பின்பே ஒரு ஜீவனுக்கு ஸ்தூல தேகத்தினோடுள்ள தொடர்பு அழிந்து விடுகின்றது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப இந்த ஸ்லோகத்துல இருந்து புரிந்து கொள்வது என்ன? சொர்க்கம் நரகம் இருக்கிறது. அதில் இவர் போய் சேர்றாரு. புண்ணியம் இருந்துச்சுன்னா புண்ணியத்தை அனுபவிக்கிறாரு, பாவம் இருந்துச்சுன்னா பாவத்தை அந்த இடத்துல அனுபவிக்கிறார். அதை கர்ம பலன் எப்படியோ அதற்கு ஏற்ப அங்கு அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவித்து தீர்த்த பின்பு. அப்ப இப்போ இந்த பிறவியில ஒருத்தர் நல்லதும் பண்ணியிருப்பாரு, கெட்டதும் பண்ணியிருப்பாரு. அதை எல்லாத்தையும் அங்க அனுபவித்து முடித்த பின்பு இந்த ஜீவனுக்கு ஸ்தூல தேகம், இப்ப இந்த உடம்பு எடுத்தோம் இல்லையா? இந்த உடம்பு எடுத்துட்டோம். இப்ப இந்த உடம்பால தான் பாவத்தையும் சேர்த்திருக்கலாம், இந்த உடம்பால தான் புண்ணியத்தையும் சேர்த்திருக்கலாம். அப்போ அனுபவிக்க வேண்டியதை இந்த உடம்பு தான் அனுபவிக்கணும். ஏன்னா சில கேள்விகள் கேட்பாங்க. நான் இந்த ஜென்மால செஞ்ச தவிர ஏன் இன்னொரு ஜென்மால போய் அனுபவிக்கணும்? இந்த ஜென்மால இருக்கிறத இந்த ஜென்மாவிலே அனுபவிச்சிடலாமே அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம திருமணத்துல வேற ஒரு விளக்கம் கூட கொடுத்துருக்கோம். அது வேற ஒரு கோணம். ஸோ இவர் வேற ஒரு கோணத்துல இங்க பதில் கொடுக்கிறார். இந்த உடம்புக்கானதை அனுபவிக்கிறதுக்கு தான் அந்த ஸ்தூல சரீரத்தை உடம்போடும் காரண உடம்போடையும் அந்த சொர்க்க நரகத்துக்கு போய் அது முழுசா எப்போ அனுபவிச்சு தீக்குதோ, அது ஒரே நாள்லையும் தீக்கலாம், ஒரு மாசத்துலையும் தீக்கலாம், ஒரு வருஷத்துலையும் தீக்கலாம், ஒரு யுகத்திலையும் தீர்க்கலாம். அது நமக்கு தெரியாது, அவர்கள் அளவுகோலுக்கு ஏற்ப. எப்போ அனுபவிச்சு முடிக்குதோ அப்போதான் இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அழிஞ்சு போன உடம்பு இருக்கு இல்லையா, அதற்குண்டான அந்த பந்தம் அழிஞ்சு போகுது, தொடர்பு அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப தொடர்பு அழிந்த பின்புதான் அது மீண்டும் பிறவி எடுக்கின்றது. அப்ப இதுக்கு சான்று எப்படி எடுத்துக்கலாம்? ஏன்னா சொர்க்கத்துக்கே போயிட்டாரே, அப்புறம் அவர் பிறவி எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஏன்னா பலருக்கு எண்ணம் இருக்கு, சொர்க்கத்துக்கு போயிட்டா அதுக்கப்புறம் பிறவியே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் பலருக்கு இருக்கிறது. ஆனால் பிறவி இருக்கிறது நிச்சயமாக, சொர்க்கத்துக்கு சென்ற பின்பு கூட. அதற்கு சான்று மகாபாரதம் வரலாறு நமக்கு சொல்லி கொடுக்கிறது. மகாபாரத கதையில வச்சு பார்த்தோம்னா பாண்டவர்கள், ஸோ அந்த கதாபாத்திரங்கள் பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் சரி பலருடைய கதாபாத்திரம் எல்லாமே சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க. அதில் தர்மர் மட்டும்தான் உடம்போடு சொர்க்கத்துக்கு போயிருப்பாரு, மீதி எல்லாமே உடம்பு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் அந்த கதையுடைய இறுதி அத்தியாயத்தில் முடிக்கும் போது சொல்லுவார்,
அவரவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப மீண்டும் பிறவி எடுத்தார்கள் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிச்சிருப்பாரு. ஏன்னா அது மகாபாரதம் முடியும் போது கலியுகம் ஆரம்பிக்கும். நான் ஆரம்பிக்கும் போது கலியுகம் ஆரம்பிச்சிச்சு, நம்மலாம் நம்ம உடம்ப விட்டுருவோம், வாங்க கைலாசுக்கு போகலாம் தான் இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேருமே கிளம்பி செல்வார்கள். அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. கதை அதோட தான் போகும். சொர்க்கத்துக்கு போற மாதிரியும் அங்கு சில நிகழ்வுகள்லாம் சொல்லப்படும் கதைகள். அந்த அதனுடைய முடிவில் கடைசி இறுதி ஸ்லோகம் அதான் இருக்கும். அவர்கள் மீண்டும் தங்களது நிலைகளுக்கு ஏற்ப மீண்டும் பூமியில் பிறப்பெடுத்தார்கள். இப்ப சொர்க்கத்திற்கு போனாலும் மீண்டும் பிறப்பெடுக்கிறார்கள் என்பதற்கு சான்று மகாபாரதத்தில் இருக்கிறது. அதைத்தான் இங்கும் சொல்கின்றார். ஏன் திருப்பி பிறப்பெடுக்கிறாங்க? அப்போ அந்த சொர்க்கத்துல இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கும் இப்போ கர்ணன் இருந்தான், அர்ஜுனன் இருக்காங்க, இவங்க எல்லாத்துக்கும் அவங்க எடுத்த உடம்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த உடம்பிற்கும் ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு. அந்த தொடர்பை அழிப்பதற்காகத்தான் அவர்கள் அந்த இடத்தில் சென்று சிறிது காலம் இருக்கிறார்கள். அந்த தொடர்பை அழிந்த பின்பாக மீண்டும் அவர்கள் பிறவி எடுக்கின்றார்கள். இது 6வது ஸ்லோகத்துல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 7வது ஸ்லோகம். இப்போ அந்த கர்ம பலங்களை எல்லாத்தையுமே சொர்க்கலோகமோ இல்லை நரகமோ அவர்கள் அனுபவித்து முடிச்சிட்டாங்க. அனுபவித்து முடித்த பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்றாரு 7வது ஸ்லோகத்தில். அந்த ஜீவன் சூட்சும காரண தேகங்களோடு சந்திர மண்டலத்தை அடைகிறது. சந்திர மண்டலத்துக்கு போத அந்த உடம்பு இப்ப பிறக்கணும் இல்லையா, சொர்க்கத்துல இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். சொர்க்கத்துல இருந்து இப்போ பூமிக்கு வந்து பிறக்கணும். எப்படி இந்த இடத்துல பிறப்பாங்க, உடம்பு எடுப்பாங்க? அது ஆன்மா அங்க இருக்கு. அப்ப மேல இருந்து நான் படிக்கட்டு மேல இருந்து கீழே இருக்கா? இல்ல. ஏதாவது ஒரு பாதை இருக்கா? இல்ல. அப்ப எப்படி அவங்க வந்து பிறப்பெடுப்பாங்க? இப்ப ஞானத்தின் உச்ச நிலையில இருக்கவங்களுக்கு வழி தெரியும். இப்ப திருமூலர் இருக்காரு அப்படின்னா, திருமூலர் கைலாசத்துல இறைவனோடு இருந்தாரு. அவரே என்ன சொல்லியிருப்பாரு? மேலிருந்து சூட்சும துளையோ வழியாக கீழே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. மேல அந்த உலகத்துக்கும் இந்த உலகம் சூட்சும தொலை ஒண்ணு இருக்கு, அது வழியா நான் வந்தேன்னு வர. அப்ப சூட்சும தொலை தெரிகிறவங்களுக்கு அதன் வழியாக வர முடியும். ஞான நிலையில தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு. எல்லாருக்கும் சூட்சும தொலை தெரியாது. ஆனா அவங்க எப்படி வராங்க அப்படின்னா, முதல்ல என்ன செய்யறான்? அந்த உடம்பு, எந்த உடம்பு? சூட்சும உடம்பு, காரண உடம்புன்னு சொன்னோம் இல்லையா, அந்த உடம்பு. இந்த ஸ்தூல உடம்பு கிடையாது. சூட்சும காரணம், 2 உடம்பு தான் இருக்கு அந்த ஜீவனுக்கு. அது என்ன செய்யுது? சந்திர மண்டலத்தை அடைகிறது அப்படின்னு சொல்றாரு. எப்படி அடையும் அப்படின்னா, அதை வந்து நம்ம வேறு ஒரு நூலுடைய குறிப்பா எடுத்துக்கலாம். நம்ம மறைமலையடிகள் நூல், ஒரு நூல் படித்தோம் சமீபத்துலனா சில வருடங்கள் இருக்கும், 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 வருஷம் இருக்கும். அதுல வந்து அவர் குறிப்பு சொல்றாரு. ஒன்று பிறவி எடுக்க வேண்டும் என்றால் தேவர்கள் கூட்டிட்டு போவாங்களாம். அவங்க தேவர்கள் கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு மட்டும்தான் அந்த நூல்ல சொல்றாரு. எந்த இடம்னு சொல்லலை. ஆனால் நமக்கு இந்த நூல் குறிப்பு கொடுக்கிறது சந்திர மண்டலத்தை அடைகிறது. சந்திர மண்டலத்துக்கு தேவர்கள் கூட்டிட்டு வராங்க. சந்திர மண்டலத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் அந்த ஆன்மா இருக்கு, அதை என்ன பண்ணுவாங்களாம்? மேகத்தின் மீது தூக்கி எறிவார்கள். இது அந்த நூலுடைய குறிப்பு இருக்கு. மேகத்துல தூக்கி போட்டுருவாங்களாம். மேகம் எது? நம்ம தண்ணீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாக மாறி நிற்கிறது. அப்ப மேகத்து மேல அவங்க நிற்பாங்க. இதனாலதான் பாருங்க, நம்மளுடைய பழைய புராண கதைகள் இதெல்லாம் பார்க்கும்போது மேலே ஏதோ நிக்கிறாங்கன்னா ஒரு மேகத்து மேல நிக்கிற மாதிரி தான் சிம்பிளே வரைஞ்சி வச்சிருப்பாங்க. பழைய புராண படங்கள் ஏதாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேகம் போல காண்பித்து சித்திரப்படம் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதுல பாருங்க மேகம் வரைஞ்சி அது மேல நிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மேகத்துல தூக்கி போட்டுருவாங்க. அப்ப தூக்கி போட்ட பிறகு என்ன ஆகுது? ஆன்மா மேகத்து மேல இருக்கு. அது வரைக்கும் தேவர்கள் வழிகாட்டுவாங்க. பின்பு காற்று அந்த மேகத்தின் மீது படைகிறது. பட்டதுக்கு பின்பாக என்ன ஆகிறது? அது ஸ்லோகத்திலே அடுத்து சொல்றாரு. அங்கிருந்து மழையின் மூலமாக அது நீர்த்துளியாக பூலோகத்தை அடைகிறது. ஸோ என்ன ஆயிடுச்சா? அந்த ஆன்மா மழை தண்ணி மூலமா மேல இருந்து கீழே வந்துருதான், அடைகிறது. அடுத்து என்ன சொல்றாரு? அந்த நீரின் மூலம் அது செடி தாவரங்களோடு சேர்ந்து அதனை உண்ணும் உயிரினத்தினுள் சென்று அதன் சுக்ல சுரோனிதம் வழியாக அந்த ஜீவனுக்கு மறுபிறவி உண்டாகின்றது அப்படின்னு சொல்ற. அப்ப எப்படி பொருள் வருது? அப்போ ஒரு மேகத்துல இருக்கிற அந்த ஜீவன் தண்ணி வழியா பூலோகத்துக்கு மண்ணுல வருது. மண்ணில் இருக்கக்கூடிய நீரை செடி கொடிகள் உறிஞ்சி எடுத்துக்கொள்கிறது. அந்த ஜீவன் எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அது என்ன மாதிரி உடம்பு எடுக்க வேண்டும் என்று கர்மநிலை இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல ஒரு புல்லாகவோ புழுவாகவோ பூச்சியாகவோ பறவை இனங்களாகவோ, ஏன்னா எல்லா ஜீவன்களுக்குமே உணவு ஏதோ ஒரு வகையில் இந்த பூமியிலிருந்து உருவாகின்ற உணவு தான். ஒரு கீரையோ ஏதோ ஒன்று இல்லையா, ஒரு பழம் சாப்பிட்டாலும் சரி,
அது அந்த மரத்தில் இருந்து தான் வருகின்றது. இப்போ எல்லாரும் இதை அடிப்படை தேவையாக ஆகிவிட்டது. எல்லா ஜீவன்களுக்கும், மனுஷங்களுக்கு மட்டுமல்ல, சிறு புழுவாக இருந்தாலும் சரி, அது இலையத்தான் திங்குது இல்லையா? அப்போ அது திங்கும் போது என்ன ஆகுது, இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். புழு அந்த ஒரு இலையை தின்னாலும் சரி, இல்லை மனிதன் கீரையாக ஒரு இலையை தின்றாலும் சரி, இப்போ அவன் வழியாக இன்னொரு ஒரு ஜீவன் வந்து உயிர் எடுக்க வேண்டும், பிறப்பெடுக்க வேண்டும் என்று விதி இருந்தால், அவர்களுக்குள் அந்த உணவு வழியாக என்ன செய்தான், உள்ளே ஆணாக இருந்தால் சுக்லமாகவும் பெண்ணாக இருந்தால் சுரோனிதமாகவும் அவர்களுக்குள்ளே செல்கிறது. இது அந்த ஜீவனுடைய பகுதி, அது உள்ளே செல்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். இது ஏன்னால் 2 விதமான கருத்துக்கள், வேறு சில நூல்களில் வேறு சில கருத்துக்கள் இருக்கும். அதனையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வேறு வேறு கருத்தாக தோன்றும். ஆனால் சரியான உள்ள இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்தை பார்க்கும்போது இரண்டும் ஒன்றாகத்தான் தெரியும் இந்த இடத்துல. ஸோ மறுபிறவி எடுக்கின்றது. அடுத்து என்ன சொல்ற, ராஜனே, அந்தந்த ஜீவனின் கர்ம பலத்திற்கு ஏற்ப மறுபிறவி உண்டாகிறது, இது நிச்சயம் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு ஜீவனுக்கு சூட்சம காரண உடம்பு என்பது இருக்கும் வரை கர்ம பலம் இருக்கிறது. அந்த கர்ம பலம் இருக்கும் வரைக்கு அதற்கு மறுபிறவி உண்டாகின்றது, இது நிச்சயம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இது 7வது ஸ்லோகம். அடுத்து 8வது ஸ்லோகம். கடலில் உள்ள நீர் சூரியனின் வெப்பத்தால் மேகத்திற்கு சென்று மீண்டும் பூமிக்கு மழையாக பொழிந்து கடலை அடைகிறது. இது ஒரு உவமையாக சொல்றார். ஏன்னா இன்னைக்கு ஒரு பார்க்குறோம் இல்லையா, ரொட்டேஷன், கடல்ல தண்ணி இருக்கு, சூரிய வெப்பம் தண்ணி மேலே படுது, அது ஆவியாகி மேலே செஞ்சு மேகமாக போகுது, திருப்பி மழையாக பொழிந்து கடலுக்கு வந்துருச்சு. அதுபோலத்தான் ஜென்மம் என்பதும் கர்மா என்ற சூரிய ஒளியால் உயிர்களுக்கு மீண்டும் மீண்டும் பூமியில் பிறப்பு உண்டாகின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்ப திருப்பி திருப்பி ஒரு ஜீவன் வந்து பிறந்துகிட்டே இருக்கு. ஏன் பிறக்குது அப்படின்னா, அதற்கு கர்மா என்ற ஒன்று இருக்கின்றது. கர்மா என்ற ஒன்று இருக்கும் வரைக்கும் சூரிய ஒளி எப்படி தண்ணி மேல பத்து அதை ஆவியாக்கிக்கிட்டே இருக்கோ, அதுபோல இது எத்தனை முறை பிராப்த கர்மாவை அனுபவித்து தீர்த்து இந்த உடம்பு இறந்து போனாலும் அதை அனுபவிப்பதற்கு மீண்டும் அது ஒரு உடம்பை அது கொடுக்கின்றது, பூமியில் பிறப்பு உண்டாகின்றது. இது சொல்லிட்டார். அப்ப கர்மா என்ற இருக்க வரைக்கும் பிறப்பு என்பது உண்டு. அதை உறுதியா சொல்லிட்டு என்ன சொல்றாரு அடுத்து, சிறந்த அரசே, இனியும் வேறு என்ன கேட்க விரும்புகிறாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கேள்வி வந்து இந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்கும் போது 5வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் கேட்டாரு, கர்மாக்களை வச்சு கொஞ்சம் எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. ஸோ கர்மாக்களை வச்சு கொஞ்சம் சொல்லியிருக்காரு. இப்போ 8வது ஸ்லோகம் வரைக்கும் மீண்டும் தொடர்ந்து மொத்தம் 22 ஸ்லோகங்கள் இருக்கிறது. இப்போ நேரம் ரொம்ப ஒரு 50 நிமிஷம் போயிடுச்சு. ஒரு 8 ஸ்லோகம் இப்பயும் 4வது அத்தியாயத்தில் ஒரு 3 ஸ்லோகமும் பார்த்துருக்கோம், 11 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த அத்தியாயத்தில் 22 ஸ்லோகம். ஸோ 8 ஸ்லோகம் போச்சுன்னா இன்னும் ஒரு 14 ஸ்லோகங்கள் இருக்கிறது. ஸோ அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஒரு 10 நிமிடம் கேள்வி பதிலுக்காக வைப்போம். இதுதான் கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். கர்மா அழிகிறதுக்கு கனவும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆமா, அதான் எண்ணத்தால் சொல்லால் செயலால் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லால் செயலால் எண்ணத்தால் யாருக்கும் தீங்கிழைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல நன்மை வேண்டுமானாலும் செய்யலாம், சொல்லால் செயலால் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலாம். நீங்க ஒரு எண்ணத்தால நல்லது செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நல்ல விதமான கனவுகளால் வந்து மட்டும்தான் அது போகும். சொல்லால யாருக்காவது நல்லது நினைச்சிருக்கீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அது உங்களுக்கு நல்லது செய்யும். செயலால நல்லதை யாருக்காவது செஞ்சீங்கன்னா அப்ப செயலால உங்களுக்கு யாராவது ஒருத்தர் நல்லது செஞ்சு கொடுப்பாங்க. அதே போலத்தான் தீயவையும். தீயது மனதால் நினைத்தால் கூட சரி, அது மனதால் திருப்பி அந்த தீயது அனுபவிச்சு தானே தீரணும். மனதால் எண்ணத்தால் ஒரு தீயதை நினைக்கும் போது எண்ணத்தால் மட்டும்தான் போகணும். எப்படி போகணும்னா இந்த கனவு வழியாக அதனுடைய வினைகளை அது தீர்த்து கொள்ளும். அதனால கனவு வழியாகவும் தீர்த்து கொள்ளும். ஆனால் கனவு வழியாகவே எல்லாத்தையும் தீர்த்து கொள்ளும் என்பதை பொருளா எடுத்துக்கூடாது. சரிங்களா? நல்லது. உயிர் பிரியும் போது இந்த கண் வழியாதான் பிரியும்னு சொன்னீங்களா? அப்படியேதான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அப்படிதான் போகுங்களா? இல்லம்மா, கண் வழியா போகணும் எந்த இடத்துலயும் நான் அந்த பாடல்ல விளக்கத்துல சொல்லலாமா? அது வேறு சில நூல் குறிப்புகள் இருக்கு. இந்த குறிப்புகள்ல கண் வழியாக போவோம் என்ற எந்த இடத்துலயும் ஸ்லோகத்திலையும் இல்லை, நானும் சொல்லலை இந்த இடத்துல. நான் தாமரை கண்களை உடையவனேன், கண்களுக்கு தாமரை மட்டும்தான் சொன்னேன். பட் வேறு சில நூல் குறிப்புகள் இருக்கிறது. ஞான நிலையில் உள்ளவர்களுக்கு தலை உச்சி வழியாக அந்த ஜீவன் பிரியும் அப்படின்னும்,
உலக ரீதியாக கர்ம நிலைகள் கொண்டவர்களுக்கு கால் பாதங்களுடைய கால் பெருவிரல் இருக்கு இல்லையா, கட்டை பெருவிரல், ஸோ அதன் வழியாக ம். ஜீவன் பிரியும் என்றும், அதே நேரத்தில் பல பாவங்களை செய்தவர்கள், ரொம்ப கொடுமையான பாவங்களை எல்லாம் ஒருத்தர் செஞ்சிருக்காரு இல்லையா, ரொம்ப துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா பாவங்கள் செய்தவர்கள் அளவுக்கு அதிகமாக. அதுக்குன்னு இப்போ இந்த பிறவில கடைசி காலத்துல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் துன்பத்துல துயரத்துல இருக்காங்கன்னு பொருள் அல்ல. அவர்கள் வினைகளை தீர்ப்பதற்காக கூட அந்த துன்பத்துல அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் பாவங்கள் அதிகமாக சேர்த்து வைத்து இருப்பவர்களுடைய உயிர் வந்து அவர்களுடைய பிறப்புறுப்பு வழியாக அவர்களுக்கு வெளியே செல்லும் என்பது வேறு ஒரு சில நூல்ல குறிப்பு இருக்கு. பட் கண்கள் வழியாக எந்த நூல்லையும் குறிப்பு இருப்பதாக எனக்கு தெரியலம்மா. அது அது அவங்கவங்களுடைய வினை பயனின் பொறுத்துதான் அந்த உயிர் பிரிவு இருக்கும் ஆமா இல்லைங்களா? ஆமா அப்ப அடுத்த பிறவி வரும்போதும் அது எடுக்கும்போது மறுபடியும் அந்த நிலையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஆமா. எங்க எவ்வளவு கர்மா இருக்கின்றதோ அதற்கு ஏற்றார் போல அது ஆரம்பிக்கும். அதற்கு ஏற்றார் போல உடம்பு, இந்த இந்த பழைய உடம்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இல்லை, அந்த சம்பந்தம் தீர்றதுக்கு தான் அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். அது சொர்க்கம் நரகத்துக்கு போகுது, அங்க அனுபவிச்சு தீர்த்துட்டு வர்றதுக்கு காரணம் இந்த உடம்போட இருக்க தொடர்பை நீக்குவதற்காக. ஆ. நன்றிங்க ஐயா. நல்லது நல்லதம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இப்ப ஒரு ஆள் இறந்துட்டார். இப்ப ஒரு ஆள் இறந்தால் ம் அவரு இப்ப செய்த புண்ணியத்துக்கு அவர் சொர்க்கத்துக்கும் போகலாம், ரெண்டும் செய்திருப்பார். பாவம் செய்திருப்பார், இப்ப நரகத்துக்கும் போவார், சொர்க்கத்துக்கும் போவார். ம் அப்ப அது இப்ப ஃபர்ஸ்ட் அங்க போவார். இப்ப முதல் இதை அனுபவிப்பார். இப்ப சொர்க்கத்தை அனுபவிப்பாரா, நரகத்தை அனுபவிப்பாரா? அப்படி என்னண்டு அது என்ன மாதிரி அது? ஓகே, இதுக்கு நம்ம மகாபாரதத்திலே விளக்கம் இருக்கு ஐயா. நம்ம என்னென்ன கேள்விகள் இருக்கோ, நம்மளுடைய இதிகாசங்களே அநேக பதில்கள் இருக்கிறது. அதில் எந்த பதிலும் இருக்கு. மகாபாரதத்தில் பார்த்தோம்னா பாண்டவர்களும் சொர்க்கத்துக்கு தான் போகிறார்கள், சரிங்களா? சொர்க்கத்துக்கு தர்மன் போறான் முதல்ல. தர்மம் போயிட்டு, ஐ மீன் தர்ம உடம்போட போறாரு. அதுக்கு முன்னாடியே எல்லாருமே இறந்துட்டாங்க இல்லையா? உடன் பிறந்தவர்கள் 4 பேரும், அந்த தன்னுடைய மனைவி பாஞ்சாலி அவளும் என்ன பண்றா, திரௌபதி அவளும் இறந்து போயிட்டா. சொர்க்கத்துக்கு போனோடனே தேடுறான் தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் எங்க இருக்காங்க, உடன் பிறந்தவர்கள் எங்க இருக்காங்க, மனைவி எங்க இருக்கா, தன்னுடைய மகன் எங்க இருக்கான், அப்புறம் அவருடைய உறவினர்ன்றது மாமா சித்தப்பா பெரியப்பா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, எல்லாருமே இறந்துட்டாங்களா அவங்களுக்கு அந்த போர்ல. அப்ப இறந்தவர்கள் எல்லாருமே எல்லாம் சொர்க்கத்துக்கு தானே வந்திருப்பாங்க. எல்லாரும் தர்மத்தின்படி வாழ்ந்தவர்கள் எங்க இருக்காங்கன்னு தேடுறாங்க. ஒருத்தர் கூட சொர்க்கத்துல இல்ல. கௌரவர்கள் தான் சொர்க்கத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் தர்மத்திற்கு எதிராக நடந்தவர்கள். துரியோதனன் முதற்கொண்டு பார்த்தோம்னா எல்லாரும் சொர்க்கத்துல இருக்காங்க. ஆனா இவங்க யாரையுமே காணோம். அப்ப தர்மன் கேட்கிறான், என்னுடைய உடன் பிறந்தவர்கள்லாம் எங்க இருக்காங்க சொர்க்கத்துல, அவங்க இருக்கிற இடத்துக்கு என்னைய கூட்டுப்பாங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். அப்போ அவரை எங்க கூட்டிட்டு போறாங்க? நரகத்துக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. நரகத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா தன்னுடைய தம்பிகள் மாமா சித்தப்பா எல்லாருமே என்ன பண்றாங்க, கத்துறாங்க இந்த இடத்துல. என்ன கத்துறாங்க, தர்மா இங்க இருந்து போயிடாது அப்படின்னு. ஏன்பா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் நாங்க அளவு கடந்த துன்பத்துல இருந்தோம், நீ வந்ததுனால என்ன ஆயிடுச்சு, எங்களுக்கு கொஞ்சம் அந்த அளவு கடந்த அந்த துன்பம் வந்து கொஞ்சம் விலகின மாதிரி இருக்கு, மகிழ்ச்சி வந்துருச்சுன்னு சொல்ல, சிறிது விலகியது போல் இருக்கிறது, அதனால நீ இங்கே எங்கேயும் போவாதன்னு கத்துறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, ஐயா நீங்கள் உடம்போடு சொர்க்கத்திற்கு வந்தவர்கள், நீங்க அங்கதான் இருக்கணும், நீங்க கேட்டீங்கன்றதுக்காக எங்க இருக்காங்கன்னு கூட்டிட்டு வந்து காமிக்கிறதுக்காக வந்தோம், பாத்துட்டீங்க வாங்க போலாம் சொர்க்கத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல என்னுடைய உடன் பிறந்தவர்களை விடுவது தர்மத்திற்கு எதிரானது, அதனால நான் விட மாட்டேன், நான் இங்கே நரகத்திலே இருந்துக்கிறேன், இது என்ன தர்மம்னு எனக்கு புரியல, அவங்களாம் தர்மத்திற்கு எதிரானவர்கள் அனைவரும் சொர்க்கத்துல மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், ஆனா தர்மத்தோடு வாழ்ந்தவங்க எல்லாருமே நரகத்துல கிடக்குறாங்களே, இது என்ன விதமான அமைப்பு இறைவனோடது எனக்கு புரியல, அதனால நான் எங்க வரமாட்டேன் இவங்களை விட்டு, இதை பற்றிய ஆழ்ந்த கருத்துக்கள் உண்மை கருத்துக்களை நான் தெரிந்து கொள்ளும் வரை நான் இங்கிருந்து நகல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் அங்கே இருந்துருவான். அப்ப இருந்த அந்த வினாடியே என்ன ஆகும், அவர்கள் இருந்த சொர்க்கம் ஒரு வினாடி நரகமா மாறி போயிடும். யாரு, கௌரவர்கள் இருந்த சொர்க்கம் நரகமா மாறி போயிடும். பாண்டவர்கள் இருந்த நரகம் சொர்க்கமா மாறி போயிடும். அப்பதான் அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். என்ன விளக்கம் கொடுப்பாங்களாம், அவர்கள் எவ்வளவுதான் நன்மை செய்திருந்தாலும், கௌரவர்கள் எவ்வளவுதான் தீமை செய்திருந்தாலும் சிறிதளவேனும் நன்மை செய்திருப்பார்கள், பாண்டவர்களாகிய நீங்கள் எவ்வளவுதான் அதிகமாக நன்மை செய்திருந்தாலும் சிறிதளவேனும் தீமை செய்திருப்பீர்கள். இப்ப நீ கூட என்ன செஞ்சிருக்க, தர்மத்தின்படிதான் வாழ்ந்த, ஆனால் ஒரே ஒரு பொய் சொல்வதற்கு நீ காரணமாக இருக்கிறாய். ஏன்னா யுத்தத்துல வரும் இல்லையா, அஸ்வத்தாமன் என்னும் யானை பீமனால் கொல்லப்பட்டது அப்படின்ற வார்த்தையை கரெக்டா கிருஷ்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுப்பார் இல்லையா,
அப்ப அதன் வழியாக ஒரு உயிர் சென்றது. அதை அனுபவிப்பதற்காக சிறிது நேரம் நீ நரகத்தில் இருந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எது குறைவாக இருந்ததோ அதை முதலில் அனுபவிக்க வைத்து விடுவார்கள். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோ, ஒருத்தர் நல்லது நிறைய செஞ்சிருக்காரு, ஆனா தீயது கொஞ்சோண்டு இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, முதல்ல தீயதை அனுபவிக்கப்படியே நரகத்துல போட்டுருவாங்களாம். அதெல்லாம் அனுபவிச்சு முடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த உடம்பு இருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அற்று போகும். அதுக்கப்புறம் அவரை சொர்க்கத்துல கொண்டு போய் போறாங்க. ஏன்னா நிறைய புண்ணியம் வச்சிருக்காரு. இந்த உடம்பிற்கான புண்ணியம் தொடர்பு, இந்த தொடர்புக்கான பந்தம். மொத்த கர்மா இல்ல, இந்த சஞ்சித கர்மா சொன்னோம் இல்லையா, அதுல இந்த பிரார்த்த கர்மா மட்டும் கொஞ்சோண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் சொர்க்கத்துல அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் இந்த மகாபாரதத்தில் இருக்கு, சொர்க்கத்தில் அவர்கள் தாங்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து முடிந்த பின்பாக கர்ம நிலைகளுக்கு ஏற்ப அவர்கள் மீண்டும் பிறந்தார்கள், மகாபாரதத்துல சொல்லிடும். அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன, ஒருத்தர் இறக்குறாரு, இறந்தவர் தப்பு நிறைய பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் நேரம் நரகத்துக்கு தான் போவார். இந்த இடத்துல இதை தப்பு நிறைய பண்ணியிருந்தாலும் நல்லது ஏதோ ஒன்று ரெண்டு பண்ணியிருப்பார் இல்லையா, அப்போ அவரை சொர்க்கத்துல போடுவாங்க. சொர்க்கத்துல இருக்க நல்லதை அனுபவிச்சோன்னே நரகத்துல தூக்கி போட்டுருவாங்க. ஆனா ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லது பண்ணியிருந்தாலும் அவர் முதல்ல நரகத்துக்கு தான் போவார். ஏன்னா சிறு தவறாது செய்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை அனுபவிச்சு முடிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போவார் இந்த இடத்துல. ஸோ இதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலை. நீங்க வெற்றது என்ன மட்டும் சொன்னீங்க ஐயா, நாங்க இப்ப நாங்களே பிராப்த கர்மாவை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப நாங்கள் இந்த பிரமத்திடம் நாங்கள் சரணடைஞ்சால் எங்கண்ட சஞ்சித கர்மாவை இல்லாம போலாம்னு சொன்னீங்க. ஆமாம். அப்ப இந்த பிறவிலேயே அப்ப சஞ்சித கர்மா இல்லாம போனால் அப்ப நாங்க இந்த பிறவிலேயே நாங்க முக்தி அடையலாமோ? நிச்சயமா, உறுதியா. நீங்க சஞ்சித கர்மா இல்லாமல் போனால் இந்த பிறவிலே பற்றற்ற நிலைக்கு வரலாம், குணங்களற்ற நிலைக்கு சிறிது சிறிதாக செல்ல ஆரம்பிப்போம். அப்ப பிரார்த்த கர்மாவின் இறுதியில் நம்ம ஒருத்தர் 100 வயது வரைக்கும் வாழ்றாருன்னு வச்சுக்கோம், தன்னுடைய 100வது வயது நிலைக்கு அடைவதற்குள்ளாகவே அவருக்கு பற்று முழுமையாக சென்று விடும், குணங்கள் இல்லாமல் போகிவிடும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்தூல சாரீரமும் இல்லாம போகும், இந்த காரண சரீரம்னு சொன்னார் இல்லையா, ஸ்தூல 3 உடம்பு சொன்னார் இல்லையா, 3 உடம்புமே இல்லாமலே போகும். அடுத்த நீங்க சொன்னீங்க இந்த வானத்துல தூக்கி எறிகிற இந்த முகில்ல இருந்து நீராக மாறி பூமியில இருந்து மரமாக முளைச்சு, இப்ப அந்த மரத்தை சாப்பிடுறால், இப்ப ஒரு உதாரணமா கீரை என்றால் அந்த கீரையை மனுஷனும் சாப்பிடும், ஆடு மாடும் சாப்பிடும். அப்ப அது எப்படி அந்த இது நாங்கள் அந்த பிறவி அந்த வட்டம் அப்படி வரும்? இது ரொம்ப கடினம் ஐயா புரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது நம்ம பிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறது மனித பிறப்புன்னு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய உடம்பிலேயே எடுத்துக்கொள்வோம். நம்முடைய உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள நல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களா, நல்ல நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள், தீமை செய்யும் பாக்டீரியாக்கள் ஒன்று. இரண்டாவது அந்த பூச்சி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, சாப்பிட்ட உணவு செரிமானமாகாமல் வயிற்றிலே தங்கி புழு வைத்து விட்டது, இனிப்பு சாப்பிட்டால் அதிகமாக புழு வைத்து விட்டது, இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. நாம ஒரு பிறவி எடுத்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து அதற்கு பின்பாக ஒரு குழந்தை பெற்றால் தான் நாங்கள் உடம்பு எடுக்கின்றது பிறவி எடுக்கின்றது என்று பொருள் அல்ல. ஒரு வயிற்றுக்குள்ளேயே ஒரு புழு வந்தாலும் அது பிறப்பு எடுக்கின்றது ஏதோ ஒரு காரணத்திற்காக. எப்படி எடுக்கின்றது, அது இந்த வயிற்றுக்குள் வந்து தன்னுடைய கர்ம நிலைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று விதி இருந்தால், அப்ப அது என்ன ஆகுது, நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவு வழியாக அது உள்ளே சென்று ஒரு பிறப்பெடுத்து தன்னுடைய கர்மாவை தீர்த்து கொண்டு இறந்து விடுகின்றது. மிஞ்சி போனா எத்தனை நாள் இருக்கும் அந்த புழு, 1 வாரம் 10 நாள், அதுக்கு மேல இருக்காதுல, இறந்து போகல. வேறொரு புழு திருப்பி உருவாகும், அது வேறு. அதுக்குத்தான் புழு உருவாகாமல் உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது மருத்துவம் சம்பந்தப்பட்டது, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றோம். இப்ப சிலருக்கு அடிக்கடி செரிமான பிரச்சனை இருக்கும், வயிற்றுல அடிக்கடி பூச்சி வந்துகிட்டே இருக்கும். சிறு பிள்ளைக்கு சொல்லுவோம்ல, பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு வயது 5 வயது குழந்தைகளுக்கு வயதுக்கு சின்ன இனிப்பு சாப்பிட்டாலும் உடனே பூச்சி வந்துருச்சுன்னா பெற்றோர்கள் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இதெல்லாம் இப்படித்தான் வருகின்றது. அப்ப யார் யார் எந்தெந்த பிறப்பு எடுக்க வேண்டுமோ அதற்கு ஏற்றார் போல் அந்த இலை தலைகளோடு சென்று விடும். அதற்காக நம்ம சாப்பிடுற எல்லா உணவிலையும் ஏதோ ஒரு ஆன்மா இருக்கின்றது என்று பொருள் அல்ல. எந்த வழியாக அது செல்ல வேண்டுமோ அது தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கும், அவ்வளவு. அதுக்கு என்ன சில கற்பனையில போயிடக்கூடாதுல்ல, நம்ம முன்னாடி சாப்பாடு இருந்துச்சுன்னா அந்த சாப்பாட்டுக்குள்ள இவ்வளவு ஆன்மா இருக்கோ அப்படின்னு யாரும் யோசிக்க கூடாது. அது அந்த உடம்பின் வழியாக பிறப்பெடுக்க வேண்டும் என்று விதி இருந்தால்தான் உள்ளே செல்லுமே தவிர்த்து இல்லை என்றால் செல்லாது. உள்ளே நல்ல விதமான பாக்டீரியாக்களும் இருக்கிறது, அதுவும் ஒரு ஜீவன் தான். அப்போ உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான மருத்துவத்துல படிச்சிருப்போம், நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கின்றது. அப்போ கோடிக்கணக்கான ஜீவன்கள் உள்ளே இருக்கிறது, பிறப்பெடுத்துக்கொண்டே தான் இருக்கிறது. எப்படி வருது,
சாப்பிடும் உணவுகள் வழியாகத்தானே உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் வருகிறது, தீமை செய்யும் பாக்டீரியாக்களும் வருகிறது இல்லைங்களா? இது ஒரு இறைவனுடைய நல்ல படைப்பு சூட்சுமங்கள், புரிந்து கொள்வது சிறிது கடினம் தான். அதுவுமே சின்ன ஒரு செயலுக்கும் ஒரு காரணங்கள் இருக்கிறது. நிச்சயமா உண்டு 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 உறுதியாக உண்டு. அவனன்றி ஓரணும் அசையாது என்பது உண்மையானால் இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். நமக்கு தான் அதை அறிந்து கொள்வதற்கான அறிவு இல்லை. அது ஞான நிலையில் இருக்கக்கூடிய அறிவு. சரி, ஓகே, நல்லது. நேரம் ரொம்ப கடந்துடுச்சு. ஸோ அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.